நம்ம எப்போவுமே 1 மணிக்கு மேலே தூங்குறது, ஃபோன் பார்க்குறது, டேப்ல நோண்டுறது, டிவி பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸோட சிட்சாட் பண்ணிட்டு நம்ம ரொம்ப நேரம் தூங்காமல் இருக்கிறது, நைட் அவுல் மாதிரி நம்ம எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கிறது, எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னா நான் சொல்ல போகிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் இருக்கும். அதாவது உங்களோட வெயிட் முதல்ல அதிகமாகும், முடி அதிகமாக கொட்டும், உங்களோட கலர் கண்டிப்பாக கம்மியாகும், ரொம்ப ஹாப்பியாகவோ பிரிஸ்காவோ ஆக்டிவாகவோ நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க. மறுநாள் கண்டிப்பாக உங்களோட டே ரொம்ப ஷார்ட்டாக தெரியும். உங்களோட வேலையில் நீங்கள் இருக்கும்போது ஃபுல்லாக பண்ண முடியாது. 9 o'clock நான் படுக்க போனாலும் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்த ஒரு 4 நாளைக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வேலையுமே இல்லைனாலும் நீங்கள் எந்திரிச்சு சின்னதாக ஒரு வாக்கிங்கோ இல்லை அப்போ உட்காந்து நீங்கள் நைட்டெல்லாம் பண்ணணுன்ற நினச்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மார்னிங் 6 o'clock 7 o'clock எந்திரிச்சிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், என்ன நடந்தாலும் ஒரு 7 o'clock 8 o'clock நைட்டு நீங்க சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஃபோன் யூஸ் பண்றது, டிவி பார்க்கறது இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 8:30க்குள்ள இதை நீங்க வைண்ட் அப் பண்ணிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமா பண்ணுங்க. எல்லாருக்குமே இந்த 9 o'clock ஷார்ப்பா பிஃபோர் ஆஃப்டர் ஒரு ½ an hour டிஃப்ரென்ஸில் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் வரும். அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் தூங்கிடுங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லாவே தூங்குவீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பிரிஸ்காக எழுந்திருப்பீங்க. அந்த டே ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா குட் மார்னிங் சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.